அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/1/2025 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை திதியை பரணி நட்சத்திரம் கார்த்திகை விரதம் சதுர்த்தி விரதம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 4வது மாதமான ஏப்ரல் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் சூரியன் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். ஏப்ரல் 15ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகிறார். சனி பகவான் இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக மேஷ ராசிக்கு ஏழை சனி ஆரம்பமாகின்றது. மகர ராசிக்கு ஏழை சனி முடிவடைகின்றது. மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிவடைகின்றது. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பங்குனி உத்திரம் வருகின்றது. பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளே பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் இந்திரன் மகள் தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் மணந்தார். நல்ல மன வாழ்க்கை வேண்டுவோர் இந்த பங்குனி உத்திரம் நாளில் விரதமிருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம். மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிந்தித்து செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய சகாயஸ்தானத்தில் இருந்து அனுகூலமான பலன்கள், உடல் ஆரோக்கியம், முயற்சிகளில் சாதகமான பலன், சொத்துக்கள் மூலம் லாபம், நிதிநிலை உயர்வு ஆகியவற்றை கொடுத்திருப்பார். தற்போது உங்கள் ராசிக்கு தனம், குடும்பம் மற்றும் தைரிய வீரியஸ்தானாதிபதியான சனி பகவான் அவருக்கு சம கிரகமான குருவின் வீடான உங்கள் ராசிக்கு வீடு வாகன சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் இருந்த தடங்கல்கள் விலகினாலும் கால தாமதத்திற்கு பிறகே பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பயணங்களின் பொழுதும், வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுதும், இரவு நேர பயணங்களின் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. புதிய வாகனம் வாங்குவது, பழைய வாகனம் விற்பது போன்றவை திட்டமிட்டபடியே நடக்கக்கூடும். வீடு கட்டும் பணி பாதியில் நின்றிருந்தால் அதை கட்டி முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பதன் மூலம் நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதமானாலும் தேவையான நேரத்திற்கு கிடைத்துவிடக்கூடும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்கம் தொடர்பான பணிகள், தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள், உத்தியோகம் குறித்த விஷயங்களில் தாமதமான நிலை இருந்தாலும் கூடுதல் முயற்சிகள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடும். வழக்கத்தை விட கூடுதல் பணி, அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். அதனால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நன்மை தரும். மேலும் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கிறார். அவர் தனது சமக்கிரகமான குருவின் வீட்டில் இருந்து பார்ப்பதால் பார்வை பலன் நன்மை தருவதாகவே இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் விவகாரங்கள், உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். நிதிநிலை தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்துவது நல்ல பலனை தரும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் நன்கு ஆலோசனை செய்த பின் தொடங்குவது நன்மை தருவதாக இருக்கும். உங்கள் செயலுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும், போட்டிகள் குறையும். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்பட நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறைந்து நெருக்கம் அதிகரிக்க இருவரும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி நல்ல நிலை உண்டாக அவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். புதிய தொழில் தொடங்குவது, விரிவாக்கம் செய்வது போன்றவற்றிற்கு தேவையான நிதி உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் நல்ல பலனை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள், பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்க தாமதமானாலும் அதில் அனுகூலமான பலனே உண்டாகும். வேலை தேடுபவர்கள் கூடுதல் முயற்சிக்கு பின் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலை உயர கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். தனியாரிடம் முதலீடுகள் செய்வதில் கவனம் தேவை. அதிக அளவில்
அளவில் இல்லாவிட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்கு. ஆரம்ப கல்வி கற்பவர்கள் மற்றும் உயர்கல்வி கற்பவர்கள் என எல்லா மாணவர்களும் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். பாடங்களில் சந்தேகம் ஏற்பட்டால் ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நன்மை தரும். கேம்பஸ் இன்டர்வியூ செல்பவர்கள் பயிற்சிகளின் போது கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும், அது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் கும்பராசியில் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். குறிப்பாக கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி சென்று மேற்படிப்பு படிக்க நினைத்தவர்களுக்கு அதுவும் நிறைவேறும். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சிக்கு கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும். போட்டி கடை வைத்தவர்கள் விலகுவார்கள். பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டும் நேரம் இது. மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதாலும் 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் என்பதாலும் உடல் ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உத்தியோக முன்னேற்றம் உண்டு. ஆனால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். முன்னேற்ற பாதையில் சறுக்கல்கள் ஏற்படாமல் இருக்க தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். மேலும் ஏப்ரல் 7ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே பிள்ளைகளால் பிரச்சனை வரலாம். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கியதில் பிரச்சனை ஏற்படும். குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் அகல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே சமயம் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கே செல்கிறார். அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகின்றது. அதோடு நீச்சபங்க ராஜ யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் செயல்படுகிறது. இது போன்ற நேரங்களில் நீங்கள் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு, பொது வாழ்வில் புதிய பொறுப்பு ஆகியவை கிடைக்கும் நேரம் இது. பொதுநலவாதிகளுக்கு யோகமான மாதம் என்று சொல்லக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியில் திருப்தி உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு. கலைஞர்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.